Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to சுபியும் நானும். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சிம்பிளான சாம்பார் ரெசிபி எப்படி பண்ண போறோம்னு பாப்போம். இன்னைக்கு நம்ம பாசி பருப்பு சாம்பார் எப்படி பண்ண போறோம்னு பாப்போம். இது இட்லி தோசைக்கெல்லாம் செம காம்பினேஷனுங்க. நம்ம குழந்தைங்க சூப்பரா சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்துல 1 கப் பாசிப்பருப்பு போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நீங்க ஊற வச்சிருங்க. ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இந்த பருப்பை அடுப்புல வச்சு நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நான் இப்போ வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரொம்பவும் குழஞ்சிராம வேக வச்சு எடுத்துக்கோ. அடுத்தது இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், 1 தக்காளி, அதுக்கப்புறம் வரமிளகாய் 4, 3 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கு அடுத்தது 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேனில் எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்தா சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ 1/4 ஸ்பூன் ஜீரகம் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருந்ததை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் ஆட் பண்ண உடனே வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வதங்குற வரையும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பூண்டு எடுத்து வச்சிருந்ததை இதில் இடித்து சேர்த்துக்கலாம். பூண்டை எப்பவுமே இடித்து சேர்த்துக்கோங்க, நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ஸோ இடித்த அந்த 3 பல் பூண்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கின உடனே நம்ம 1 தக்காளி எடுத்து வச்சுருந்ததை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வதங்கிருச்சு. நான் 1 தக்காளி கட் பண்ணி வச்சதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தக்காளி எல்லாமே ஃப்ரை ஆகணும். ஸோ இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொடி வகைகளை இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது மல்லித்தூள், அதுக்கு அடுத்தது நம்ம மிளகாய் தூள், அதுக்கு அடுத்தது பெருங்காயம். இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சிருந்த வரமிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரணும். அதுவரை நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பொடியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். ஸோ அதனால இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆன உடனே நம்ம இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கடுத்து இது நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற பருப்பை இதில் சேர்த்துடலாம். ஸோ பாருங்க, இப்போ பருப்பு கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ஸோ தேவையான அளவு இதில் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நான் இப்போ கொஞ்சோண்டு புளி கரைச்சி இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் புளி கம்மியாக ஆட் பண்ணுங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி தக்காளி போட்டிருக்கோம். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அவ்வளோதான். இந்த சாம்பார் கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலையை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பாருங்க, சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் நல்ல காம்பினேஷன். அதே மாதிரி பாசிப்பருப்பு குழந்தைங்களுக்கு எப்பவுமே ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பாரை கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதனால நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.